நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ எனக்கு முன்னால் பேசினார் விவேக் அவர்கள். நாங்கள் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு. When the thick friends, sometimes you speak what is real, sometimes you speak what should be. So I thank Vivek sir. Now இங்கு திரளாக கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவர்களே மற்றும் சிறப்பு அழைப்பார்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். And I see Chancellor of Bharat University, Sandeep Anand, Ranganathan avargal TS, and Sri Lakshmanan and Ram, Lakshman and Ram. First time I am seeing together Ram and Lakshman. And Srimati Kalayar, Sri K.V. Subbaya, Trivula Jayasingha, Nadasarma exponent. It's a great privilege for me to greet him. And above all, when I entered in this hall, the Kamaraj Arangam, I was thinking, Samangudi Srinivasa தோணியில் பாடுறார் ஒருவர். செம்மங்குடி சார் தான் பாடுறாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பத்மபூஷன் P.S. நாராயணசுவாமி அவர்கள் மியூசிக் லெஜெண்ட் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவருடன் பல நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து பாடினார்கள். அண்ட் சரவணன், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நண்பர்களே, நான் இந்த அரங்கில் நுழையும் போது சங்கீத கலாநிதி செம்மங்குடியின் பிரதான சீடர் பத்மபூஷன் P.S. நாராயணசுவாமி அவர்கள் மற்றும் அவரது இசைக்குழுவினர் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக தியாகராஜ சுவாமிகளின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ஒரு கீர்த்தனையான எந்தனோ மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனமுழு சிறப்பாக இசைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அப்படியே மறந்து போயிட்டேன். அங்கே போகிற வழியில் எங்கே இருக்கோன்னு தெரியாது. அவரது இன்னிசையை பார்த்தபோது தான் நான் ஒரு முறை அவர் இன்னிசையை, அதாவது நாராயண சாருடைய இன்னிசையை பார்க்கும்போது நான் ஒரு முறை பாராளுமன்றத்தில் எழுதி படித்த கவிதை நினைவுக்கு வருகிறது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கதையின் தலைப்பு இலட்சியம். கதையின் தலைப்பு லட்சியம். என்னோட யங் ஃபெல்லோஸ் கேன் ஜாயின் மீ இஃப் யூ வாண்ட். ஓகே, அந்த கவிதை லைக் திஸ். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன். எங்கு இருக்கிறது இலட்சிய சிகரம் என் இறைவா, இலட்சிய சிகரம் என் இறைவா. நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது அறிவிப்புதல் என் இறைவா. நான் நீந்திக்கொண்டே இருக்கிறேன். எங்கு இருக்கிறது அமைதி தீவு என் இறைவா. நான் நீந்திக்கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது அமைதி தீவு என் இறைவா. இறைவா, 125 கோடி மக்கள் லட்சிய சிகரத்தையும் அறிவிப்புதையையும் இன்ப அமைதியையும் உழைத்தடைய அருள் புரிவாயாக. இதுதான் என்னுடைய கவிதை. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். அன்புள்ள நண்பர்களே, இன்று சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சி பங்கேற்க கூடியிருக்கும் சங்கீத பிரியோர்களுக்கும், சங்கீத வித்வான்கள், சங்கீத ரசிகர்களுக்கும், சங்கீத மாணவர்களுக்கும், நடன கலைஞர்களுக்கும், கர்நாடக இசை ஆர்வலர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.
அற்புதமான இசை மனித வாழ்விற்கு இறைவன் அளித்த ஒரு நன்கொடை. இசை உலகின் முதல் மொழி. இசை உலகின் முதல் மொழி. திருவையாறு இசையை உயிராக நிற்பவர்களுக்கு புனித ஸ்தலம். திருவையாறு புனித ஸ்தலம். ஒவ்வொரு ஆண்டும் தியாகராஜ ஆராதனா விழாவில் கலந்து கொள்வது இசைப்பிரியர்களின் பிரிவு பயனாகும். சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சியை கடந்த 10 வருடங்களாக லட்சுமண் சுருதி குழுவினர் ராமனும் சேர்ந்து சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அந்த இறைவன் அருட்கொடையை இதமாக இன்னிசை நிகழ்ச்சி நடத்தி மக்களுக்கு வருந்தோறும் வழங்கி கொண்டிருக்கும் லட்சுமண் சுருதி குழுவினருக்கும், இங்கு வந்து தியாகராஜ கீர்த்தனைகளை கர்நாடக இசையும் பரதநாட்டியத்தையும் இணையையோடு மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கும், வற்றாத ஏரி போல் இசை வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் ரஷ்ய பெருமக்களுக்கும், ஒருங்கிணைக்கும் விழா ஏற்பாட்டாளருக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக நண்பர்களே, இன்று எத்தனையோ புதிய பாடகர்களும் கலா ரசிகர்களும் இசை உலகத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனக்கு தோன்றுகிறது, கர்நாடிக் இசை ஆர்வம் பரவலாக கீழ்கொண்ட 6 பரிணாமங்களில் பரிமளித்துக் கொண்டிருக்கின்றன. ஒன்று, கர்நாடக இசையில் ஒரு பெரிய வல்லுநராக வரும் கனவு. இளைஞர்களுக்கெல்லாம் கர்நாடக இசையில் ஒரு பெரிய வல்லுநராக வர வேண்டும். 2வது, கர்நாடக இசையில் தனது மனமகிழ்ச்சிக்கு பாட ஆசை. கர்நாடக இசையில் பாடினால் என்னை போலவங்கள் மனமகிழ்ச்சிக்கு பாட ஆசை. கர்நாடக இசை என்று கற்று அது நெளிவு சுழிவுகளை ரசிக்க ஆவா. கர்நாடக இசை கற்று அந்த அடித்தளத்தில் சினிமா போன்ற சங்கீதங்கள் வல்லமடைய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. கர்நாடக இசை கற்று அதில் ஆராய்ச்சி செய்ய துடிப்பு சிலருக்கு. கர்நாடக இசையை மெய்மறந்து கேட்க ரசிக்க உத்வேகம். இத்தகைய நிலைகள் பரதநாட்டியம் போன்ற துறைகளிலும் காணலாம். எது எதுவானாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், சென்னையில் திருவையாறு மாத நிகழ்ச்சிகள் எல்லா பரிணாமங்களுக்கும் இன்றியமையாதவை ஊக்குவிக்கும் தொண்டு என்பது என் எண்ணம். Now, friends, I am going to give you a story about my granddaughter, my brother's granddaughter. அந்த நண்பர்களே, எனது மதிப்புக்குரிய தமிழ்நாட்டின் பேத்தி ஒரு இளம் அட்வொகேட், யங் அட்வொகேட், லாயர். அவள் பெயர் நாகூர் ரோஜா. அவள் இசை ஆர்வத்தை கண்டு சில ஆண்டுகளுக்கு கூட அவளுக்கு ஒரு சுருதிப்பட்டியை பரிசீலித்தேன். நல்ல சுருதிப்பட்டி, காஸ்ட்லி. அது ஒன்று வாங்கி போய் கையில் கொடுத்தேன். 1-2 தினங்களுக்கு முன் அவள் என்னுடைய பேசியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவள் பள்ளியில் படிக்கும்போது கர்நாடக இசையில் பாடி இசை ஆர்வலர்கள் பாராட்டு பெற்று சிறந்த மாணவி விருது வாங்கியிருக்கிறாள். பின்னர் பெங்களூரில் உள்ள ரிதம் ஃபைன் ஆர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் அடிப்படை இசைக்கல்வி கற்றாள். இன்றைக்கு அவளது குருவான திரு ரகுராம் ராஜகோபாலனிடம் கீர்த்தனைகள் கற்றுக்கொண்டு இருக்கிறார். அவள் என்ன சொன்னால், எப்பொழுதெல்லாம் நாகூர் ரோஜா பேத்தி சொல்றார், எப்பொழுதெல்லாம் வரதியாக ராஜா பாட்டு முத்திரை பாடும்போது அவளது கண்கள் கண்ணீரோடு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கின்றன. கர்நாடக சங்கீதம் என்னை தினமும் வாழ்வில் மெருகேற்றப்பட்டவளாக உருவாக்குகிறது என்று என் பேத்தி சொன்னாள். இன்றைக்கு பெங்களூர் இருக்காங்க. என் பேத்தியும் அவளது தாயாரும் காலையில் 1 மணி நேரம் அமிர்தவர்ஷினி FM ரேடியோவில் தினமும் கர்நாடக இசை கேட்டு தங்களது காலை பணியை செய்கிறார்கள். இந்த கர்நாடக சங்கீதமும் தினமும் வாழ்க்கையில் நடைபெறும் பல்வேறு சம்பவங்களை மன அமைதியுடன் தைரியத்துடன் எதிர்கொள்ள வைக்கிறது. லாயர் எல்லா ப்ராப்ளமும் வரும். இன்று எத்தனையோ ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், பொலிட்டீஷியன், ஹோம் மேக்கர், சினிமா ஆர்டிஸ்ட், யூ கேன் கோ ஆன், இசை நதிகளில் மூழ்கி இசை ஆனந்த சமுத்திரத்தில் சங்கமாக முயற்சிக்கிறார்கள். சென்னையில் திருவையாறு போல் நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கர்நாடக இசை ஊக்குவிக்கப்படுவதை காண்கிறோம். இப்படிப்பட்ட கர்நாடக இசை, ஒரு தடவை கலிஃபோர்னியா போயிருந்தேன், அங்கே ஒரு இசை கட்சியில் பார்ட்டிசிபேட். எனவே இப்படிப்பட்ட கர்நாடக இசை நிகழ்ச்சிகளை நமது மத்திய மாநில அரசுகள் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இசைக்கலைஞர்களுக்கு வாய்ப்பையும் மேடையும் தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு வருடமும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இந்த பணி
மேன்மேலும் வளர்ந்து நமது சங்கீதம் உலகெங்கும் நாள்தோறும் ஒலிக்க நாம் உழைப்போமாக. எனவே நண்பர்களே, அடுத்த 10 நிமிஷத்தில் உங்கள் மத்தியில் நான் இசை அறிவு நம் வாழ்வை வளப்படுத்தும் என்ற தலைப்பில் உரையாட இருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த காலத்தில் நான் திருச்சியில் படிக்கும்போது திருவையாறு தியாகராஜ கீர்த்தனை நிகழ்ச்சியில் சென்று திருவையாருக்கு போய் தியாகராஜ கீர்த்தனை நிகழ்ச்சியில் சென்று பெற்ற அனுபவம் நினைவுக்கு வருகிறது. அந்த இனிய நிகழ்ச்சியில் மிகப்பெரிய புகழ்பெற்ற கலைஞர்கள் வந்து தியாகராஜர் கீர்த்தனை இன்னிசையோடு தங்களது காணக்குரல் பாடியதை கேட்டபொழுதுதான் எனக்கு கர்நாடக இசையின் மகத்துவம் புரிந்தது. அங்கு இசைக்கலைஞர் எல்லோரும் சேர்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனையான எந்தரோ மகானுபாவுடு அந்தரிக்கு வந்தரமுழு சிறியாகத்தில் இன்னிசையாக பாடிய போது அந்த இனிய இசை என் உள்ளத்தில் கனிந்து உயிரோடு கலந்த உருவாகிவிட்டது. திருவையாறு தியாகராஜ கீர்த்தனை விழா மனித வாழ்வின் மகத்துவத்தையும் அமைதியை சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மனித இனத்தை நல்வாழ்வாழ செய்யும் உண்மை செய்தியை எனக்கு வெளிப்படுத்தியது. இப்பொழுது நான் படித்த ஒரு அழகான ஒரு அருமையான புத்தகம், நேம் ஆஃப் த புக் கான்சிலியன்ஸ். இந்த புத்தகத்தின் மனித வாழ்வின் அர்த்தத்தை கடவுள் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. God speaks to humanity. 1300 year 1486 year and this is written in a book. God speaks to the humanity. What does he say? God says, we have made thee neither of heaven nor of earth, neither mortal nor immortal, so that with freedom of choice and with honor, as though the maker, the molder of thyself, thou mayest fashion thyself whatever shape thou shalt prefer. Nambale, God says, I have given you brain, I have given you knowledge, I made you. Now you use your knowledge, use your faculty to come to me, to come to God. இசையும் சங்கீதம் கண்ணுக்கு புலப்படாத கருணை ஊற்று. நல்ல சங்கீதம் உடைந்த உள்ளத்திற்கு மருந்து. சங்கீதத்துக்கு கட்டுப்படாதவரையும் தலை வணங்காதவரையும் காண்பது சாத்தியமே இல்லை. இசை ஒன்று இல்லாமல் உலகில் வழிபாட்டு தலங்கள் கிடையாது. சுருங்க சொன்னால் இறைவனை காணவும் அடையவும் இசை ஒரு பிரதான வழி. இசைக்கு திசை இல்லை, தேசமில்லை, மொழி இல்லை, மதமில்லை, சாதி இல்லை, பேதமில்லை, நிறமில்லை. இசை மட்டுமே ஒருமைநிலையை உருவாக்கக்கூடியது. எந்த ஒரு நிர்பந்தமின்றி இயற்கையாய் எல்லோரும் மனதிலும் சென்றடைவது இசையே. நல்ல இசை. இயற்கை என்பது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவை. இந்த 50 சக்திகளையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை படைத்த இசை என்றால் அது மிகையாகாது. உலகின் பொதுமொழி என்பது மௌனமாக பேசப்படும் சைகை மொழி. அதை எடுத்து பொதுவான மொழி என்றால் அது இசை ஒன்றே. இயற்கை அமைப்புகளுக்கு இறைவன் பருவம் என்ற குறிப்பிட்ட காலத்தை உருவாக்கினான். அதன்படி சில பருவத்தில் மட்டுமே பூக்கும் மலர், பெய்யும் மழை, வீசும் காற்று, கொட்டும் பனி, விளையும் பயிர்கள் என படைத்துள்ளான். அதுபோல் இறைவன் இசைக்கென்றும் ஒரு பருவத்தை படைத்திருக்கிறான். இசைக்கான மாதம் மார்கழி. அதுவே அந்த மாதங்கள் சிறந்தது மார்கழி என்பார்கள். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாடப்படும் மாதம் மார்கழி மாதம். பகவத்கீதையின் மாதங்களில் நான் மார்கழி என்ற கிருஷ்ண பரமாத்மாவை குறிப்பிடும் மாதம். தில்லை சிதம்பரத்தில் நடராஜன் நடனம் புரிந்த திருவாதிரை திருநாள் இடம்பெறும் மாதம். திருவம்பாவை மாணிக்கவாசகரிய மாதம். ஹரிநாம சங்கீத கீர்த்தனம் புடைப்பாடலில் பலர் ஒன்று கூடி பாடும் மாதம். வாசல் வண்ண வண்ண கோலங்களில் மாதம். கோவில் கோபுரங்களில் மணிசை தொடர்ந்து மாதம். ஆலயங்களில் அபிஷேக ஆராதனை இடைவிடாது நடக்கும் மாதம். இப்படி எத்தனையோ சிறப்புகள் சேர்ந்ததான் மார்கழி.
அப்படிப்பட்ட மார்கழி மாதம் இயற்கையும் அரவணைத்து வெற்றி கொள்ளும் இசை இணுவதே மார்கழி இசை விழா. எத்தனையோ சங்கீத கர்த்தாக்கள், சங்கீத லட்சண கர்த்தாக்கள் சாஸ்திரிய சம்பிரதாயப்படி சங்கீத உருப்படிகளை கர்நாடக சங்கீதத்தில் இயற்றியுள்ளார்கள். தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர் மற்றும் ஷியாமா சாஸ்திரி ஆகியோர் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள் ஆவார். ஸ்ரீ புரந்தரதாசர் அவர்களை கர்நாடக இசையின் தந்தை என்று அழைக்கின்றனர். கர்நாடக இசை நிகழ்ச்சிகளில் தியாகராஜர் கீர்த்தனை முக்கிய இடம் பெற்று வருகின்றன. நாட்டை, கௌபி, ஆராபி, வராலி, ஸ்ரீராகம், இந்த ராகத்தில் நான் வரும்போது தான் பாடிக்கிருந்தாங்க. ஸ்ரீராகம் ஐய ராகங்கள் வெளியிட்டுள்ள பஞ்சரத்த கீர்த்தனை மிக பிரபலமானவை. இசைக்கு மயங்காதல் இவர்களே என்பார். பக்தி பாடல் வாயிலாக இரவு நிலையை அடைய முடியும் என்பதை நிரூபித்தவர் தியாகையர். இவரது நெறி கான மார்க்கமாகும். தஞ்சை தரையில் அமைந்திருக்கு திருவையாற்றில் ஆண்டுக்கு ஒருமை உலகின் பல இடங்களிலிருந்து பல கர்நாடக ஒன்று கூடி தியாகையருக்கு விழா எடுத்து அவரது பாடல்களை பாடி நிறைவு நாளில் ஒன்றிணைந்து பஞ்சரத்தின கீர்த்தனை சேர்ப்பார்கள். இது ஆராதனை, உங்களுக்கு தெரியும். மேலும் வாத்திய கலைஞர் தாங்கள் இசை கருவிகளான ஹார்மோனியம், வீணை, தவில், கஞ்சிரா, மிருதங்கம், முகர்சிங், தபோலா, புல்லாங்குழல், சித்தார், சாரங்கி, சரோத், ஜலரங்கம், சிந்து, வயலின், மாண்டலிக், சக்சபோன் மற்றும் பல கருவிகளோடு இந்த 5 கீர்த்தனைகளை இசைப்பாடுகிறார் ஐயோசி. சற்று நேரம் உற்று நோக்கில் தென்னிந்திய இசை கருவிகளால் இசைப்பட்ட தியாகராஜரின் கானராக உருப்படிகள் இன்று வட இந்திய மற்றும் மேற்கிந்திய இசைக்கருவிகளாலும் இசைக்கப்பட்டு வருகின்றன. நான் பார்த்திருக்கிறேன். இவரது பஞ்சரத்தின கீர்த்தனைகள் எப்படியெல்லாம் மதம், மொழி, நாடு, காலம் கடந்து சிறப்புற்று விளங்குகிறது என்பதை அறியும் போது எல்லோரும், குறிப்பாக ஒவ்வொரு இசைக்கலைஞனும் பெருமை கொள்கிறான். அறிந்தோறும் அறியாதோறும் கட்டோரும் கல்லாரும் கனிந்து உருகி கழிப்பதே ஆராதனை விழா என்பது ஆச்சரியம் கலந்த உண்மை. உலகெங்கிலும் உள்ள கர்நாடக இசை ஆர்வலர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டில் உள்ளவர்கள் கூட தியாகராஜன் கீர்த்தனைகளால் கவரப்பட்டு தியாகபிரம்ம ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு வருகின்றனர். நானும் எனது நண்பர் சந்தானம் திருவிழாவில் கலந்து கொள்வதை ஒரு விளக்கமாக வைத்திருந்தோம் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது. இப்போ அடுத்ததாக திரு செம்மங்குடி அவர்கள் இசைக்கு ஆற்றியுள்ள பங்கு மிகப்பெரியது. அவர் நல்லா தெரியும் எனக்கு. செம்மங்குடி அவர்கள் சங்கீத உலகிற்கு பெரும் சொத்து. சங்கீத குடும்பத்தில் அவர் பிறந்து சங்கீதத்தில் வளர்ந்து சங்கீதத்துக்காகவே வாழ்ந்து சங்கீதத்தில் சிறந்த மதிப்பை உருவாக்கி சங்கீதத்தில் மாணவராக, ஆசிரியராக, பிறகு குருவாகவும் திகழ்ந்து கர்நாடக சங்கீதத்திற்கு ஒரு அரும்பெரும் பணியை செய்துள்ளார். நான் டிஃபென்ஸ் ஆர்என்டி வேலை செய்யும்போது 25 வருடங்களுக்கு முன்பாக செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் பாரதியார் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள சென்னைக்கு வருமாறும் வந்து சுப்பிரமணிய பாரதி விருதை பெற்றுக்கொள்ளுமாறும் அழைக்கப்பட்டிருந்தது. சங்கீத மாமேதை செம்மங்குடி சீனிவாச என்ற விருதை பெற்று மிக மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் கையிலிருந்து வாங்கியது. அந்த மாலை வேலை மிகப்பெரிய இன்னிசை மாலை பொழுதாக மாறிவிட்டது. சென்னையில் நடந்த செம்மங்குடி சீனிவாச ஐயரின் இன்னிசையில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் இன்னிசை குரல் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. மக்களின் உள்ளங்களை ஈர்க்கும் காணக்குரல், கம்பீரமான சரீரம், கர்நாடக இசை கச்சேரி முழுமைக்கு அவர் தனித்து வாய்ந்த ஒரு குரல் ஒரு அதிர்வையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அவரது கற்பனை திறன் வாய்ந்த ஆலாபனைகள் மக்களின் மனதை மயக்குவையில் அமைந்திருந்தது. செம்மங்குடி அவர்கள் திருவனந்தபுரத்தில் வந்து சுவாதி திருநாள்களால் கலந்து பாடிய நாட்கள் என்னை மனதை விட்டு நீங்காமல் இன்றும் இருக்கிறது. என்றைக்கு திருவையாறில் தியாகராஜ கீர்த்தனையை பாரதத்தினா இம்மசுல்விஜி அம்மாவின் இனிய குரலில் கேட்டனோ அன்றையிலிருந்து கர்நாடக இசையின் ரசிகனாகிவிட்டேன். சங்கீத கிழமையில் இசைக்கும் பக்திக்கும் உள்ள தொடர்பை பற்றி எம்எஸ் அவர்கள் விடுத்த அறிக்கையின் வாசம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அம்மா இங்கிலீஷில் சொல்கிறாங்க, பக்தி இஸ் நத்திங் பட் த டிவோஷன் வி ஷோ டு த டிவினிட்டி தட் ரிசைட்ஸ் வித்தின் அஸ். ஒன்ஸ் வி ரிகார்ட் த டிவினிட்டி வித்தின் அஸ், the devotional fervor, we are bound to develop the same affection towards everything outside. The reason is the same divine truth runs through all things. When the devotee has attained this state, service to the world becomes his creed. எம்எஸ் சுலுக்மி அம்மாவை பல கர்நாடக இசை கட்சி சந்தித்திருக்கிறேன். ஆனால் 1998 ராசபுரத்தில் பாரத ரத்னா விருது வழங்கும் விழாவில் நான் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தேன்.
அவரது தலை கழித்து ஆசீர்வதித்தார். அந்த நிமிடம் நான் வாழ்க்கையில் கொடுத்துட்ட மிகப்பெரிய சந்தர்ப்பம் உணர்ந்தேன். அவர்களை பாரத ரத்னா விருது கிடைக்கும் வாழ்த்தும் போது அவர் சொன்னார், எந்த ராகத்திற்கும் சங்கீதத்தை கேட்போர் கடவுளையும் அவரது அவதாரத்தை நோக்கி மனதை திருப்பி அமைதியை கொடுக்கும் வல்லமை என்றார். எந்த ராகத்திற்கும் சங்கீதத்தை கேட்போரை கடவுளையும் அவரது அவதாரத்தையும் நோக்கி மனதை திருப்பி அமைதியை கொடுக்கும் வல்லமை உண்டு என்றார். இப்படிப்பட்ட இனிய இசை கலந்த அனுபவங்கள் உங்களில் பல பேருக்கு இருக்கும். இசை மயனந்த நெகிழ வைத்து வாழ்வை ரசிக்க வைக்கிறது. இசை மனிதருக்கு அமைதியை அளிக்கிறது. இசை மக்களின் வாழ்வை வளப்படுத்துகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன் கன்க்ளூஷன், முடிவுரையில் இத்தருணத்தில் காந்திஜி வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காந்திஜியின் 9வது வயதில் அவருடைய அன்னை ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ்டா? மகனே, இந்த ஆயிரக்கணக்கான பேர்களை நீ பார்ப்பாய், ஆனால் பலருக்கு துன்பம் இருக்கும். ஆனால் ஒருவர் துன்பத்தை துடைத்து அவருக்கு ஒரு நல்ல காரியம் செய்தால் உன்னை ஆண்டவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக வெற்றியடை செய்வார் என்றார். இந்த அறிவுரை இந்த பூமியில் விழுந்த எல்லா மக்களுக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரையாகும். என் வாழ்க்கையில் பல்வேறு நிலையில் உருவற்ற துணையாக இருந்து வாழ்க்கையில் வழியாக நான் வாழ்க்கையின் திருக்குறள் தான். எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளங்கொடுத்தது. அதை கேளுங்கள். அறிவற்ற காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளளிக்காலா ஆகா அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ள அரணும் கோட்டையாகும். எத்தே சூழ்நிலையிலும் அரண், அதாவது கோட்டை போல் நம்மை காக்கும் என்பதாகும். எனவே நண்பர்களே, இசை அறிவு உங்கள் வாழ்வை வளப்படுத்தும். இங்கு கூறியிருக்கும் நாம் எல்லோரும் இசை கலை நிகழ்ச்சியால் மகிழ்ச்சி பெற்றதோடு நமது வாழ்வு வளம் பெறுவனையும் பெற்றிருக்கிறோம். அத்தகைய கலைஞர்களின் தேசபக்தி, குருபக்தி மற்றும் சங்கீதம் கலைகளான பற்றி கேட்டறிந்திருக்கிறோம். இவருக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றிக்கடன் என்னவென்றால், நாமும் கலைகுலத்துக்கு நிறைய பணி செய்து தேசபக்தி, குருபக்தி, கலைபக்தி இவற்றை போற்றியிருப்பதை. எனவே நண்பர்களே, இந்த இனிய விழா வெற்றியடைய என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். லட்சுமணனுக்கும் ராமனுக்கும் நீங்கள் செஞ்ச என்றென்றும் இன்பிருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இறைவனை உங்களை ஆசீர்வதிப்பார்.